ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கீதா பாஷ்யம் 2வது அத்தியாயம் 71வது ஸ்லோகம் 209வது பக்கம். விகாய காமான்ய சர்வான் புமாம் ஷரதி நிஸ்பிருகः நிர்மமோ நிரகங்காரக ச சாந்திமதி கச்சதி. மோட்சத்தை யார் அடைகிறார்கள், யார் அடைவதில்லை அப்படிங்கிறதுல இந்த இடத்துல மோட்சத்தை யார் அடையிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவர் அது எப்படிப்பட்ட மோட்சம், அது எப்படி அவங்க அடையிறாங்க, அதில் அவர் 4 இது சொன்னார், வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு சர்வான் காமானு விகாய, 2வது நிஸ்பிருகா, 3வது நிர்மமகா சாதனம் சொல்றாரு, அடுத்தது நிரகங்காரக. இதில் சர்வான் காமானு விகாய சமஸ்த எல்லா விஷயங்களில் இருக்கிற ஆசையை விட்டு அப்படிங்கும்போது ஆசை அப்படிங்கிற பைண்டிங் டிசையர் விட்டு, நான் பைண்டிங் டிசையர் பிரச்சனையே கிடையாது எப்பவுமே ஒருத்தருக்கு. பைண்டிங் டிசையர், அதை நான் ஆசைப்படுறேன், அதை எனக்கு நிறைவேறினா தான் எனக்கு மனசு நிம்மதி, அது நிறைவேறினா தான் நான் திருப்தியாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த பைண்டிங் டிசையர். ஞானிட்டு இருக்கிறது ஞான் பைண்டிங் டிசையர். ஏன்னா அவர் ஆல்ரெடி தன்னுடைய பூர்ணத்தில் போய் நின்னதுனால ஆபூரியமான மச்சல பிரதிஷ்டம் அந்த மனம் அவரது அப்படி இருக்கும். கடல் வெளியிலேருந்து மழை வந்தாலும் சரி, ஆற்றுலேருந்து தண்ணி வந்தாலும் சரி, அச்சல பிரதிஷ்டம் அந்த மாதிரி அவரோட மனம் இருக்கிறதுனால மழை வந்தாலும் சரி. ஆனால் அக்ஞானியோட மனம் எப்படி இருக்கும், லைக் அ பாண்ட். மழை வந்தால் நம்பும், மழை வரல ஒரு வருஷத்துக்கு 2 வருஷம்னா ட்ரை ஆயிரும், நடந்து போகிற அளவுக்கு ட்ரை ஆயிரும். அப்புறம் மறுபடியும் மழை வந்தால் மறுபடியும் நம்பும். அந்த மாதிரி மனம் அக்ஞானியோட மனம் அப் அண்ட் டவுனு, அப் அண்ட் டவுனு. எவ்வளோ 2 நாளைக்கு ஒட்டுக்கா அப்பிள் இருக்குமா டவுன் இருக்குமான்னு அப்படி கிடையாது. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா அப்பு, அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா டவுன். அதில் தான் அதுக்கு பேர் தான் சஞ்சலம். இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு மாதிரி இருக்கும், அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்கும், மறுபடியும் ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் என்னமோ அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும். புயலுக்கு பின் அமைதிங்கிறாங்களே அந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். அப்புறம் மறுபடியும் அப்பு டர்புலண்ட். இதுக்கு பேர் தான் டர்புலண்ட் மைண்டுன்னு பேர். ஏன்னா டர்புலண்ட்னா ஒரு கொதிச்சு போன மனத்துக்கு பேர் மட்டும் டர்புலண்ட் இல்லை, சஞ்சலமாக இருக்குது அப்படின்னாவே அந்த டர்புலன்சி அப் அண்ட் டவுன். இது அக்ஞானியோட மனம் லைக் அ பாண்ட். அதைத்தான் அதுக்கு முதல்ல ஸ்லோகத்தில் அவர் கம்பேர் பண்ணார். அதை நம்ம அவருடைய மனம் எப்படி இருக்குன்னா அச்சலா பிரதிஷ்ட ஒரு ஞானியோட மனம். வெளியிருந்து எப்படி கடல் தண்ணி எப்படி எந்த சோர்ஸில் வந்தாலும் அது தன்னுடைய லெவலை உயர்த்திக்கிறதோ குறைஞ்சிக்கிறதோ காஞ்சி போகிறதோ எதுவுமே இல்லை. எவாப்ரேட் ஆனாலும் சரி, வெயில்ல எதை பற்றி அதை அசையாமல் அது எப்படி நிற்கிதோ அதை போல. அதுதான் சர்வான் காமான்னு எல்லா ஆசைகளையும் விட்டார் அப்படின்னா பைண்டிங் டிசையர் விட்டவர். அடுத்தது நம்ம பார்த்தோம் நிஸ்பிருகா. நிஸ்பிருகனா பொருள்கள். சன்னியாசிக்கு மேக்சிமம் பொருள்களை சேர்த்திக்க கொள்ளக்கூடாது. கிரகஸ்தாவாக இருக்கிறவங்களுக்கு நிஸ்பிருகங்கிறது தேவையான வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை மட்டும், எவ்வளவு பொருள்கள் நீங்கள் வாழ்க்கையில் குறைச்சி வாழ தெரியுமோ அந்த அளவுக்கு மனம் பக்குவப்பட்டுக்கிட்டே வரும். பொருள்களை வாங்கி வாங்கி சேர்த்துறதுனால மனம் பலகீனமாகும். எத்தனை பொருள்கள் இருந்து விடுறீங்களோ யாதனின் யாதனின் நீங்கினா அதனின் அதனின் ஈடும்பை இல. அதுதான் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய. அவங்க நிறைய அன்னம்பகு குர்வீத்து, நிறைய அன்னங்களை சமைக்கணும், நிறைய தானம் பண்ணணும். அப்படி இருக்கிறவங்க பேசிக் நெசசிட்டிஸை விட்டு ஒரு பொருள் கூட எக்ஸ்ட்ராவா வீட்டில் வச்சிருக்க கூடாது. ஆனால் நீங்கள் போய் வீட்டில் இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க,
அதாவது தேவையற்ற பொருள்கள் தான் அதிகமாக இருக்கும், தேவையான பொருள் கம்மியாக தான் இருக்கும். இது நாளைக்காகவும் நாளானிக்காகவும் அடுத்த வருஷத்துக்காகவும் பையனுக்காகவும் பேரனுக்காகவும் சேர்த்து வைக்கிறது தான் அவர் சொல்றாரு. அதில் என்ன ஆகும்? டைம் கன்சியூமெண்ட், அது பொருள் வைக்கிறக்கு ஒரு இடம் வேணும், அதை க்ளீன் பண்ணணும், பாதுகாக்கணும். அதுதான் என்னது? ஸ்பிருகா. இவர் என்ன சொல்றாரு? நிஸ்பிருகா, பேசிக் நெசசிட்டிஸ் மட்டும் வச்சுக்கணும். அடுத்து என்ன சொல்றாரு? நிர்மமா அப்படிங்கும்போது இது என்னுடைய அப்படிங்கும்போது என்ன வருது? இப்போ நான் இந்த என் பையனோட நான் தான் பெற்றேன், நான் தான் வளர்த்துனேன், நான் தான் அது என்னுடையவன், நான் என்ன சொல்றேனோ அந்த மாதிரி அவன் நடக்கணும், நான் என்ன நினைக்கிறேனோ அந்த மாதிரி நடக்கணும். ஓனர்ஷிப் என்ன? அது அடுத்தது அப்படியே மாறிடு. ஓனர்ஷிப் வந்ததுன்னா கண்ட்ரோலர்ஷிப் இஸ் இன்எவிட்டபிள். கண்டிப்பா நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஆனா நம்ம மனசு வாயில சொல்லிக்குவோம், நான்லாம் கண்ட்ரோலே பண்றது இல்லைங்க. என் பையங்கிற மனம் இருக்கிற வரைக்கும் சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்ப. ரெண்டையும் பிரிக்க, ஓனர்ஷிப்பையும் கண்ட்ரோலர்ஷிப்பையும் பிரிக்க முடியாது. எனக்கு நாம அறிவில்லாம நான் அது இல்லை இது இல்லைன்னு நம்ம பேசிக்கிறதா நாம நினைச்சுக்கலாம். ஆனா சாஸ்திரம் எப்போ உனக்குள்ள ஓனர்ஷிப் வருதோ கண்டிப்பா நீ என்ன பண்ணிடுவ? கண்ட்ரோல்ஷிப் பண்ணிடுவேன். ஸோ அது என்ன ஆகுது? கண்ட்ரோல். நான் நினைச்ச மாதிரி பையன் பண்ணணும், நான் நினைச்ச மாதிரி பேசணும், நான் நடந்த மாதிரி நடந்துக்கணும். அப்ப என்னங்க நினைக்கணும்? தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்றானான்னு பார்க்கணும். அவனுடைய உலகம், எந்த உலகத்தை பார்க்கறானோ அந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி அவன் வாழ்வானே தவிர நம்ம உலகத்துக்குள்ள அவனை இழுக்கக்கூடாது. அது ஒரு பையன் இருந்து கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த பையன் மேல நம்ம எவ்வளவு மமத்துவம் வச்சிருக்கோங்கிற. ஒரு தாய் அதிகமா போய் ஒற்ற பையன். அது எப்ப தெரியுனாங்க? கல்யாணம் பிக்ஸ் ஆகி அந்த பொண்ணோட பழக ஆரம்பிக்கிற காலத்துல இங்க உதற ஆரம்பிச்சிருது. ஐயோ 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 உள்ள வராள் நமக்கு. ஏன்? அவன் ஒரு உலகத்தை பார்க்க போறான், அந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரிதான் அவன் வாழ போறான். அப்போ எத்தனை சாந்தோக்கிய உபநிஷத்து காரணக்காரிய பிரக்ரியா மித்யா, உலகம் மித்யா, அதெல்லாம் புரிஞ்சு போச்சுங்க. ஆனா பையனுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆனோன்னு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னால ஒரு அந்த என்ன சொல்றது, பெற்ற ஞானத்தினுடைய பலன் என்ன? அந்த சமயத்துல மனம் அப் அண்ட் டவுன் இல்லாம அமைதியா இருந்ததுன்னா தான் நீங்க படிச்சது பிரயோசனம்னு அர்த்தம். மனம் அப்ப தடுமாறுச்சுன்னா விஷயம் எல்லாம் நோட்ல மட்டும்தான் இருக்குதுன்னு அர்த்தம், குரூப்ல மட்டும் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா ஞானம்னா அதனுடைய பலனை நாம் அனுபவிக்கணுமா வேண்டாமா? அப்போ இந்த மாதிரி பையன் ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க லேடிஸ். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வரும்போது நம்ம என்ன பார்க்கணும்னா அவனுக்குன்னு ஒரு உலகம், அவன் பார்க்குற உலகம் வேற, அவன் குடும்பம் அவன் பார்க்குற உலகம் வேற, நாம பார்க்குற உலகம் வேற. நம்ம உலகத்துக்குள்ள அவனை ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அந்த மமத்துவம் இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்ண முடியல அந்த பையனை. நம்ம அதான் கண்ட்ரோலர்ஷிப். ஏன் ஃபர்ஸ்ட் என்னத்தை வச்சுட்டோம்? ஓனர்ஷிப். நான் என் பையன், நான் வளர்த்துனது, ஒரு தப்பு பண்ணமா அப்படி வளர்த்துன எல்லா ஒரு குருவிகோட முட்டையை வச்சு அடகாத்து தாங்க குழந்தைய கொண்டாடுது. இதுல என்னங்க 6 அறிவு படிச்சங்கிறீங்க, நீங்க என்னத்த பண்ணினீங்க? பணத்தை கட்டி ஸ்கூலுக்கு விட்டீங்க, சொல்லி கொடுத்தது குரு, டீச்சர், ஸ்கூல். ஏதோ சாப்பாட்டை போட்டா அப்பப்ப ஏதோ நல்லது உள்ளது, அவனுக்கு உடம்பு சரினா பார்த்துருப்போம். இது உலகத்துல இருக்கிற எல்லா தாய்மார்களும் பண்றத தாங்க நாமளும் பண்றோம். என்னத்தைங்க எச்சா பண்ணணும் இந்த இது வரக்கு? I am the great mother in this world. எதுக்கு ப்ரொக்ளைம் பண்ணிட்டு தெரியும்? எல்லாரும் பண்றதுதான் நாமளும் பண்ணிருக்கோம். இது இறைவன் கொடுத்த கடமை, அவருக்காக செஞ்சுட்டோம் போது பையன் எங்க உள்ள வந்தான். ஏன்னா நிர்மமத்தை மகங்கட்ட விடுறது இருக்குது பாருங்க, அல்டிமேட். ஆனா அந்த மமத்துவத்தை யாதனின் நீங்கும் போது உங்க பையனோ அல்லது பொண்ணோ யார் வேணா வச்சுக்குங்க, அந்த இடத்துல பையனையோ பொண்ணையோ வச்சு நான் நீக்கிட்டேன் அப்படின்னா மோக்ஷனுடைய பலன் நெக்ஸ்ட் கேட்டுங்க, எழுதி வச்சுக்கோங்க. மோக்ஷத்துடைய பலன்கிறது புரியுதுங்களா? ஞானம் வேற, ஞான பலன் வேற. அடுத்த கேட் அது. அந்த இடம்தான் ஒருத்தர் கஷ்டப்படுற இடமே, மமத்துவம் டுவர்ட்ஸ் கிட்ஸ். ஏன்னா எனக்கு பொருள் மேல ஆசை இல்லைங்க, நான் எதை சொல்லி கொடுத்து அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. என்னது எனக்கெல்லாம் நகை மேலே ஆசை இல்லைங்க, பொருள் மேலெல்லாம் என்னதெல்லாம் கிடையாதுங்க, என்ன யார் கேட்டாலும் தூக்கி கொடுத்துருவோங்க, நகை யார் கேட்டால் மருமகளுக்கு தான் சொந்தங்க, மகளுக்கு தாங்க சொந்தம், எல்லாம் தூக்கி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் நல்லா பேசுவோம்.
அந்த பையன் பொண்ணுங்கிற இடத்துல வந்து நிக்குது பாருங்க ஒரு பாண்டிங். ஏன்னா அங்கதான் திக்கு பாண்ட். புத்திர சாஸ்திரமே கொடுக்கறது ஒண்ணு புத்திர, அடுத்தது வித்த பணம். அது அப்படியே ஈக்குவலா வந்து நிற்கும். ஏன் பணம்? இந்த ரெண்டு இடத்த நீங்க வந்து என்னதுங்கிற அந்த புடிப்ப என்ன சொல்ற பைண்டிங் டிசைரை விட்டுட்டீங்கன்னா மோட்சத்துடைய பலன், சாந்தோக்கிய உபனிஷத்து பகவத்கீதை படிக்கிறதோட பலன் அடுத்த கேட்டு திறந்த தீந்து போச்சு, அவ்வளவுதான். அதுக்குள்ள போயிடலாம் அந்த உலகத்துக்குள்ள. சோ நிர்மம. அடுத்த என்ன வேர்டு? நிரகங்கார. அகங்காரம்னா இந்த இடத்துல சங்கராச்சாரிய பாஷையை கொடுக்கும்போது நாம யூஸ்வலா நிரகங்காரங்கிறது அகங்காரம் இல்லாமல் இருத்தல் இல்லைங்களா? அகங்காரம்னா நம்ம இவ்வளவு நாள் எப்படி படிச்சோம்? சரீர அபிமானம். ஆனா இங்க இருக்கிறவன் ஸ்டூடெண்ட். அப்போ நிரகங்காரங்கிறது ஞானிக்கு ரெண்டுமே பொருந்தும். சரீர அபிமானம் கிடையாது. இன்னொன்னு வேல்யூ பாயிண்ட்ல சங்கர் இங்க விளக்குறாரு. எப்படி சொல்றாருன்னா அமானித்துவம், அது இல்லாமல் இருத்தல். மானித்துவம், கர்வம் இல்லாமல் இருத்தல். ஏன்னா ஏன் இந்த இடத்துல சங்கர் அதை பிடிக்கிறாருன்னா, செகண்ட் அத்தியாயம் பாஷ்யம், நாங்க பாஷ்யம் படிக்கிறோம், 2வது அத்தியாயம் முடிக்க போறோம். வித்யா கர்வம். அவங்களுக்குலாம் என்ன தெரியும்? அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. நான் பாஷ்யம் கிளாஸ் படிக்கிறேன், 2வது அத்தியாயம் முடிக்க போறேன், 3வது அத்தியாயத்துக்குள்ள வர போறேன், ஞான கர்ம சமுச்சயவாதி எல்லாம் ஹையஸ்ட் பிலாசபிக்குள்ள போக போறேன். அப்படிங்கும்போது வித்யா கர்வம் வந்துருன்னு சங்கரருக்கு தெரிஞ்சதுனால அவர் என்ன சொல்றாரு? இந்த இடத்துல செக் பாயிண்ட் வை. வித்யா கர்வத்தை நிரகங்காரங்கிறது அந்த எண்ணத்துல, அந்த கர்வம்ங்கிறது வேண்டாம். ஏன் எப்படி அதுல இருந்து வெளியில வர்றது? எனக்குள்ள வருதுங்களே, யாரை பார்த்தாலும் என்னை விட ஜட்ஜ்மெண்ட் போடுறேன், அவங்களோட எனக்கு விஷயம் தெரியும். யார உலகத்துல பார்த்தாலும் சரி, இவனை விட எனக்கு அதிக விஷயம் தெரியும், இவனை விட எனக்கு அது. ஏன்னா நான் பாஷ்யம் படிக்கிறேன், பகவத்கீதை படிக்கிறேன், உபனிஷத்து படிக்கிறேன், சாந்தோக்கி வர வந்துட்டேன். அப்படி வருது அப்படின்னா இறைவன் கொடுத்தது. பிரிங் ஈஸ்வரா பிட்வீன் யூ அண்ட் தட் கர்வம். அது இறைவனுடையது, இறைவன் கொடுத்திருக்காரு. இந்த சரீரம் இருக்க வரைக்கும் நீ வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் போயாகணும். இட் இஸ் நாட் மை. அவர் அனுகிரகம் பண்ணலினா பாஷ்யமும் புரியாது, ஃபர்ஸ்ட் பாஷை எடுக்கிறக்கு ஆளும் கிடைக்காது, அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தாலும் புரியுது. இதெல்லாம் அவருடைய அனுகிரகம் அப்படின்னு கொண்டாந்து நிறுத்தினீங்கன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? அதுல இருந்து அந்த கர்வம்ங்கிறது நமக்கு வராது. இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஞானம் நோட்டில் இருக்கும், குரூப் ஆன்சரில் இருக்கும், வாழ்க்கைக்கு பயன்படாது. பயன்படுறதுக்காகத்தான் படிக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா கன்ஃபியூஸ் ஆகிற இடம் இங்க. அதைத்தான் அவர் சொல்லுவாரு அடுத்தது விஷயத்துல, பாஷ்யத்துல. மனசாந்தி வேற, ஆத்ம சாந்திங்கிறது வேற. நீங்க வகுப்புகளை வர ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க எதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு மனசாந்தி என்ஜாய் பண்ணுவீங்க. கர்மயோகம் ஆரம்பிச்ச காலத்திலேயே மனசாந்தி நமக்கு வந்து செட் ஆயிக்கும் ஓரளவுக்கு, ஒரு டர்புலன்ஸ் இல்லாத குறைஞ்ச மனம். ஆனா நம்மளுடைய கோல் வந்து நம்ம மனம் சாந்தியா இருக்குது, என் மனசு ரொம்ப நல்லா இருக்குதுங்க, முதல்ல இருந்து இப்பெல்லாம் ரொம்ப அமைதியாயிட்டுனுங்க, ரொம்ப ஈஸியா லைஃப் டேக்கிள் பண்றேங்க, யார்கிட்ட பேசினாலும் கரெக்டா பேசுறேங்க, இல்ல பேசுறதே இல்லைங்க. இதெல்லாம் மனதை பொறுத்த சாந்தி. நம்மளுடைய கோல் இந்த மனசாந்தி அல்ல. இது வந்து போனஸ், அவாந்தர பலன். இந்த பாதையில போகும்போது மனசாந்தி கிடைக்கும். ஆனா ஆரம்பத்துல வர்றவங்களுக்கு நாங்க அதைத்தான் காமிப்போம். உங்க பாருங்க, முதல்ல இருக்கிற மனம் எப்படி இருக்குன்னு பாருங்க 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 பாருங்கன்னா அதை புடிச்சுக்கிறதுக்காக நம்ம மனசாந்திக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வேற வழி இல்லை. ஆத்ம சாந்தின்னு என்னன்னு தெரியாதவங்களுக்கு, மனம் டர்புலன்ட் இருக்கவங்களுக்கு நீங்க கர்மயோகம் பண்ணி பாருங்க, ஒரு அமைதி வருதா, அமைதி ஆமாங்க, அப்போ மனசாந்தி மனசாந்தின்னு போய் அவங்கள நிக்க வைக்கிறமே தவிர, அபாஷ்யம் கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன புரியணும்? மனசாந்தி அடைவது சாஸ்திர படினத்தினுடைய அல்டிமேட் கோல் அல்ல. அது கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்லல, கிடைக்கும். அதுல மயங்கி அதுலயே உட்காந்துக்கிறது. முதலுக்கு நான் எப்படி இருக்கேன் பாத்தியா, நான் முதலுக்கு நம்மளுக்குள்ளேயே முதலுக்கு நான் எவ்வளவு இதுக்கெல்லாம் டர்மாடி இருப்பேன், இப்ப பாத்தியா நான் இப்படி இருக்கிறேன் பாத்தியா, எவ்வளவு அமைதியா இருக்கு பாத்தியா. மனசை வெளியில சொல்ல மாட்டோம், மனசுக்குள்ள அது ஒரு மத்தப்பு வந்துடும், என்னமோ முடிச்சாச்சு. அது அல்ல கோல், வந்து ஆத்ம சாந்தி. அப்ப இஸ் தேர் டிஃபரன்ஸ் பிட்வீன் மனசாந்தி அண்ட் ஆத்ம? எஸ், there are so many differences between மனசாந்தி and ஆத்ம சாந்தி. ஏன்? மனசாந்திங்கிறது அனித்தியம், ஆகமா பாயி கொஞ்ச நேரத்துக்கு வந்திருக்கும் அப்புறம் போயிரும், அனித்தியம்.
It cannot give you the permanent சாந்தி. ஆனா நம்மளுடைய கோல் அது அல்லங்கிற நானு. ஆத்ம சாந்தி தான் நம்மளுடைய கோல். அது என்னது? நித்தியம் வந்துருச்சு அப்படின்னா டெத் வரைக்கும் அது நம்மகிட்ட இருக்கும். In spite of any situation around me, மனம் எந்த விஷயத்துக்கும் ஆபூரியமான மச்சல பிரதிஷ்டம். அதுதான் ஆத்ம சாந்தி. ஆபூரியமான மச்சல பிரதிஷ்டம் சொல்ற பாத்தீங்களா? அந்த மூலை பூர்ணத்துவாத் சாந்தி. இங்க மனசாந்திங்கிறது பூர்ணத்துவாத் இல்லை. புரிஞ்சுக்கணும். பூர்ணத்துனா அகம் பூர்ணகா, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அந்த பூர்ணத்துவம். இதற்கு மேல என்னால் அடையப்பட வேண்டியதுங்கிறது எதுவும் கிடையாது. இதுக்கு மேல நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கிறது எதுவும் கிடையாது. அகம் பூர்ணகா அப்படிங்கிற அந்த ஞானத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய சாந்தி தான் ஆத்ம சாந்தி. அதுதான் நம்மளுடைய கோல். ஆனா சம்பளம் மெயின். அது இது என்னது? மனசாந்திங்கிறது போனஸ். தீபாவளியான வரும். ஆனா ஒருத்தன் வேலைக்கு சேரும்போது போனஸ் எவ்வளவுன்னு கேட்டு சேர மாட்டான். அது ஒரு கிரிட்டேரியா வச்சுக்கிட்டாலும் மெயின் அவனுக்கு மாசான சம்பளம். அதுதான் கோல். இது போனஸ். சோ எதுல ஏமாந்துடக்கூடாது. மனசாந்தி வந்தோடனே எனக்கு என்ன மோட்சம் கிடைச்ச மாதிரி இருக்குதேன்னு மன சொல்லும். உனக்குலாம் மோட்சம் கிடைச்சிருச்சு. அப்படி அல்ல. நம்ம எங்க லாக் ஆயிருக்கோம்? மனசாந்தி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது இல்லாம போகுது. நம்மளே செக் பண்ணி பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு இல்லாம போகும். கர்மயோகத்தினால் வரக்கூடிய மனசாந்தியாக இருந்தாலும் அது என்ன மூலியமா வரட்டும். எனக்கு பொருள்களால வரலீங்க. கர்மயோகத்தின் மூலியமாக ஒரு சாந்தி கண்டிப்பா கிடைக்கும். ஒரு வைராகியத்தை பற்றின்னு வச்சுக்கீங்க, மோட்சம்னு சத்தியமா தோணும். ஆட்டேங்கப்பா இவ்வளவு மனசு நல்லா இருக்கா, இதுக்கு பேர் தான் மோட்சமா? யோர் மனதை பத்தி நீ வேல்யூ போட்டுட்டு இருக்கிற. மனதை கடந்த அதுல போய் நிக்கணும். நான் அப்படிதான் உங்களுடைய முயற்சி தொடரும். இல்லைன்னு என்ன ஆகும்? என்னமா கேட்டதே கேட்ட மாதிரி இருக்குது, சொல்றதே அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நானும் கேட்டதே கேட்ட மாதிரி இருக்கிறேன்னு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்கும். வேதாந்த போர் அடிச்சிருச்சுன்னா எங்கேயோ லாக் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். கண்டுபிடிச்சுக்குங்க. எப்ப எனக்கு போர் அடிக்குதுன்னு மனசு சொல்லுதோ, இது அதே தானே கடிக்கிறோம், அதே தானே இந்த உபநிஷம் சொல்லி கொடுக்கறதானே அந்த உபநிஷத்து, அந்த உபநிஷம் சொல்லி கொடுக்கறதானே அந்த உபநிஷத்து, அந்த அதுல எங்காவது இப்படி ஒரு சலுப்பு ஒண்ணு வந்துருச்சுன்னா நீங்க வேற எங்கேயோ, ஏன்னா அவங்கவுங்க எங்கெங்க லாக் ஆயிருக்கீங்கிறது அவங்க உங்களுக்கு தெரியும். சாஸ்திரம் கோடிட்டு காமிக்கும். இந்த மனத்துல நீ மாட்டிக்காத, அந்த சாந்தியில போய் அடிக்ட் ஆயிராத. அது அடிக்ஷன் தான். இட்ஸ் அ பக்கா அடிக்ஷன். எது? சாஸ்திரம் படித்து கர்மயோகத்தின் மூலியமாகவோ அல்லது விவேகத்தின் மூலியமாக பழுத்த வைராகியத்தின் மூலமாகவோ மனதுக்குள்ள ஒரு சாந்தி கிடைக்குதுன்னா அதுல அடிக்ட் ஆகிறதுங்கிறது வெறினாவே. எல்லா விஷயத்தையும் நம்ம அடிக்ட் ஆகிறதுங்கிறது மனதனுடைய குவாலிபிகேஷன். அது இல்லாம அது பழகாது. அதுல அடிக்ட் ஆயிட்டா என்ன தோணும்? படிச்சதெல்லாம் போதும், இனிமேல் எதுக்கு, இத்தனை படிச்சிட்டோம்ல. அப்ப அலர்ட்டாருங்க. அகங்காரம் நம்மள என்ன பண்ண பாக்குது? மனம் ஏமாத்த பாக்குது. அப்போ டக்கு நமக்கு மேல இருக்கவங்கள பார்க்கணும். இப்ப நான் ஒரு டீச்சிங் ஒரு 5 வருஷம் இருக்கிறேன் அப்படின்னா நான் சுவாமினியை பார்ப்பேன். 25 வருஷம் நடத்துறாங்களே பா, 25 வருஷம் ஆனந்தத்தை கொடுத்துருக்கனாலதான் அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. நடத்துற நிலைக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 25 வருஷம் படிக்கிறவங்களும் இருக்காங்க உள்ள குரூப்புக்குள்ள. அப்படி நமக்கு மேல இருக்குங்களா அந்த இடத்துல பார்க்கணும். அவங்க எப்படி இதுக்குள்ள 25 வருஷமா 2 decades 2.5 decades இதுக்குள்ளேயே இருக்கிறாங்க. சுவாமிஜி எடுங்க, 25-30 வயசுல இருந்து இன்னைக்கு 70 வயசு வரைக்கும் எங்கதான் இருக்காரு? சாஸ்திரம் 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 டீச்சிங், சாஸ்திரம் டீச்சிங், சாஸ்திரம் டீச்சிங். அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு போர் அடிச்சிருச்சு, நமக்கு ஒரு நிறை வந்துருச்சுன்னா எங்கேயோ உள்ள பிளாக் டாட். அது ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட், ஐ ஹாவ் டு கிளியர் த பிளாக் டாட். அப்படி திங்க் பண்ணுமே தவிர எனக்கு 4 வருஷம் படிச்சுட்டு 5 வருஷம் படிச்சாச்சு எனக்கு இது ஏன் நாங்க இப்படி உறுதியா சொல்றேன்னா, உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னை பற்றி நான் தெரிந்து கொள்வதில் எனக்கு போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒண்ணு வேண்டாம், ஒரு கூட்டத்தில் நில்லுங்க, உங்களை பத்தி நீங்க எவ்வளவு ஈகரா இருக்கீங்க, how much you love yourselfங்கிறத ஒரு உதாரணம் வச்சுக்கலாம். இப்ப நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க, நீங்க அந்த பஃபே சிஸ்டத்துல நின்று சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க ஒரு 2-3 பேர் உட்காந்து நின்றுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஒரு பக்கத்துல இன்னொரு குரூப் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க நம்மளை இப்படி 2 தடவை பார்த்தாவே போதும், சொயின்னு போவோம் அவங்க கிட்ட. சும்மா ஒண்ணு வேண்டாம்,
ஒரு உத்து பார்க்குறாங்க, நம்மள ஒருத்தர் பார்க்குறாங்கன்னாவே யாரோ பார்த்துட்டு போறான்னு வர வேண்டியதானே? வருதா மனம்? யாரோ பார்க்குறாங்க, 2 தடவை 3 தடவை பார்க்குறாங்க, யாரோ வராது. ஃபஸ்ட்டா அவங்க வாயை திறந்து மதின்னு பேர் சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, இன்னொருத்தர் கூட இருக்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ, இங்கே யார்கிட்ட என்ன பேசணும், என்ன சாப்பிட்றோம் ஒன்றும் தெரியாது, ஒய்யின்னு போகும். என்னமோ நம்மளை பற்றி பேசுகிறாங்க, என்னமோ நம்மளை பற்றி தப்பாவோ ரைட்டா அதெல்லாம் அடுத்த விஷயங்க. நம்மளை பற்றி ஒருத்தர் பேசுகிறாங்கும் போது நமக்கு எவ்வளோ பிடிக்குது, பிடிச்சிதான் நீங்கள் அங்கே போகிறீங்க. எனக்கே பிடிக்கலன்னு எப்படிங்க அவங்க என்ன சொன்னால் நம்ம கேட்க போனா என்ன? இதுதான் என்ன ப்ரூஃபு? எனக்கு என் மேலே என்னை பற்றி யாராவது ஏதாவது சொல்கிறாங்க, அது எப்படி சொல்கிறாங்கன்னு வேண்டாம், ஏதாவது பேசுனாவே சப்ஜெக்ட் என்ன நான் தான் அங்கே சப்ஜெக்ட்னா எப்படி கொய்யின்னு மனம் அங்கே போய் இழுத்து இந்த விஷயம் எல்லாமே என்னமோ நம்மளை பற்றி பேசுகிறாங்க, அவங்க சொல்கிறாங்க எதுவும் தெரிய மாட்டிருக்கு, அச்சக்கா அப்படியே போயிட்டே இருக்குமான ஒரு பக்கம். ஏன்? ஐ லவ் மை செல்ஃப் டூ மச். உலகத்து ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. புரிஞ்சுங்களா? அதனால இந்த விஷயம் போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி போர் அடிச்சதுன்னா எங்கேயோ தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம கண்டுபிடிச்சு நம்ம தான் வெளியில் வரணுமே தவிர இதுக்கு சாஸ்திரம் உதவி செய்யாது. செல்ஃப் படனம்னா மூடி வச்சுட்டு எல்லாம் பிடிச்சிருச்சு நினைச்சு மூடிடுவோம். அதுதான் குரு படனம். குருவோட படிக்கும்போது அவர் இந்த விஷயத்தை சொல்லுவார். ஏன்னா அவர் எங்காவது அவருடைய அனுபவங்கள் சாஸ்திரம் சொல்லக்கூடியதை திருப்பி திருப்பி கேட்கும்போது நம்மளோட லாக்கான இடம் தெரியும். அப்பதான் எதுக்கு லாக்கான இருந்துட்டு போற, அப்பதான் லாக்கான இடத்துல இருந்து வெளியில வந்தீங்கன்னா தான் அந்த மோட்ச பலனை, பூர்ணத்துவத்தை, பூர்ண ஆனந்தத்தை, ஆத்ம ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அது எனக்கு வேண்டாங்க. சம்சாரத்திலிருந்து விடுதலை வேணுமா வேண்டாமா? பூர்ணானந்தம் நீங்க வேண்டாம்னு கூட சொல்லிடலாம். சம்சாரத்திலிருந்து விடுதலை வேணுமா வேண்டாமா? வேணும். அது வேண்டாம்னு யாரும் சொல்ல போறதில்ல. ஸோ சம்சார துக்கத்திலிருந்து நீங்க விடுபடணும்னா இதுல எல்லாம் விடுபட்டிருக்கணும். அப்பதான் யூ கேன் என்ஜாய் த மோக்ஷா. ஓகே, அதான் என்ன சொல்றாரு? இந்த 3 சரதி, அவனுடைய சாந்தி, அந்த வேர்டு அதான் எடுத்தேன். சாந்திம்னா 2 விதமான சாந்தின்னு புரிஞ்சுக்கணும். சாந்திம் அதிகச்சதி, அவன் அந்த சுகத்தை அவன் அடைகிறான். அடுத்தது கீழ பாஷ்யம். அது பேஜ் நம்பர் 210 நம்ம படிக்க வேண்டியது 211 நிரகங்காரம் தான் படிக்கணும். போன வாரம் விட்டது. ஃபர்ஸ்ட் படிச்சலாம். விகாய ஃபர்ஸ்ட் பாஷ்யம். எல்லா காமனைகளையும் மிச்சமில்லாமல் எல்லா போகங்களையும் தியாகம் செய்து ஜீவிப்பதற்கு மட்டும் வேண்டிய செயல்களை, இது சன்னியாசிக்கு. எல்லாத்தையும் தியாகம் பண்றதுங்கிறது ஒன்லி ஃபார் சன்னியாசி. கிரகஸ்தாங்கிற 4 முட்டுச்சாமான வச்சுதான் ஆகணும், 4 உறவுகளை வச்சுதான் ஆகணும். அதுல மாற்று கருத்து கிடமில்ல. எல்லாமே போர்ட். போர்ட் என்ன பண்ணிக்கணும்? குறைச்சிக்கணும். கிளாஸ் என்ன பண்ணணும்? ரிஜெக்ட் பண்ணணும். போர்ட்னா என்ன? குறைச்சிக்க வேண்டிய. கிரகஸ்தாக்கு டெஃபினிஷன் என்ன? போர்ட், கிளாஸ்ப். போர்ட்னா பொசஷன்ஸ், ஆப்ளிகேஷன்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணிக்கணும்? குறைச்சிக்கணும். ரெடியூஸ் தான் போர்ட். நில் கிடையாது, நில் கிடையாது. பொசஷன்ஸ், ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும்? குறைச்சிக்கணும். கிளாஸ் என்ன பண்ணிக்கணும்? கம்ப்ளீட்டா எல்லாம் பண்ணணும். கிளாஸ் என்ன? கிளைம்பிங் த ஓனர். CL ஃபார் கிளைம்பிங் த ஓனர்ஷிப், A ஃபார் ஆங்ஸைட்டி, கிளாஸ் ஸ்பெஷல் பிரேயர், SP ஃபார் ஸ்பெஷல் பிரேயர். இவங்க இதுக்காக பிரார்த்தனை, இதுக்காக சொல்லி இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும்? கம்ப்ளீட்டா விற்றணும். இது 2 தான் இங்க சொல்ற விஷயம். அடுத்தது அவ்வேர், ஜீவிப்பதற்கு மட்டும் மிச்சம் அலைந்து கொண்டிருக்கிறார் என்பது பொருள். எல்லா காமனைகளையும் மிச்சமில்லாமல் எல்லா போகங்களையும் தியாகம் செய்துவிட்டு மட்டும் வேண்டிய செயல்களை மிச்சம் வைத்துக் கொண்டு, அவன் சன்னியாசியா இருக்கிறவங்க கர்மத்திலே என்ன பண்ணிடுவாங்க? ரேஷன், இதைத்தான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ரேஷன் கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறான் என்பது பொருள். எது? விகாய. இது சன்னியாசிக்கு தனியா புரிஞ்சுக்கணும், கிரகஸ்தாம் தனியா புரிஞ்சுக்கணும். அடுத்தது நிஸ்பிருகா. அவ்வாறே எவன் பற்றற்றவன் எனப்படுகிறானோ, ஓனர்ஷிப், கண்ட்ரோலர்ஷிப், அதுதான் நிஸ்பிருகா. அதே மாதிரி நிர்மம, அது ஓனர்ஷிப். நிஸ்பிருகங்கிறது நிர்மமங்கிறது என்னது? 2மே போய் பொருள்களோடவோ நபர்களோடவோ போய் பற்று, பைண்டிங் டிசைர் வச்சிருக்கிறது பற்று. அடுத்து நிர்மம என்றால் சரீர ஜீவனத்திற்கு மிக அவசியமான பதார்த்தங்களை என்னுடையது இது என்று அபினிவேஷம், பற்று இல்லாமல் இருத்தல்.
ஒரு பொருள் மேல பற்று இருக்குன்னா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? மெஷரிங் ஸ்கேல் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு பொருள் வாங்குறோம், அது யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு அந்த திங்கிங் வருது. ஒரு உறவு வச்சிருக்கோம், அந்த உறவை அவங்களோட டிரான்சாக்ஷன் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு அவங்க நினைவு வருது. அதுக்கப்புறம் வரல அப்படின்னா நீங்க வச்சிருக்கிறது பியோர் லவ்னு பேர். ஆச்சா? எப்ப ஒருத்தரோட டிரான்சாக்ஷன் ஒருத்தரோட பண்ண டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை பத்தின சிந்தனைகள் வந்துட்டு இருக்கோ, அதாவது ஒரு நாளைக்கு யாரை பத்தி அதிகமா சிந்தனை பண்றேன்னு பாருங்க, அதெல்லாம் பற்றா இருக்கிற இடம்னு அர்த்தம். அவ்வளவுதான். அடுத்தது நிரகங்காரக. இது நான் சொன்ன அமானித்துவம் அந்த குவாலிஃபிகேஷன் இங்க சொல்றாரு. ஏன்னா கர்வம், வித்யா கர்வம் வந்துருக்கும் போது அதை நாம பிராக்டிஸ் பண்ணி இறைவனை நடுவில் கொண்டாந்து நிறுத்தித்தான் நிரகங்காரத்திலிருந்து விடுபட முடியும். அமானித்துவத்திலிருந்து விடுபடும். அமானித்துவம் பகவத்கீதையில சொல்லுவார் இந்த வேர்டு. அமானித்துவம், அதம்பித்வம், அஹிம்சா, சாந்தி, ஆர்ஜவம், ஆச்சாரியோபாசனம், சௌச்சம், ஸ்தைரியமாத்ம வினிகிரகா. அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேர்டு தான் இங்க சங்கராச்சாரியார் மீனிங் எடுத்துக்க சொல்றாரு. அடுத்தது இவ்வாறு இருக்கின்ற, கன்க்ளூஷன் ஆகுது. இவ்வாறு இருக்கின்ற, இப்ப இது என்னது? ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணத்தை சொல்றாரு. அவனுடைய பிரம்ம வித்தை ஞானி சம்சாரத்தில் உள்ள எல்லா துக்க நிவிருத்தி ரூபமான மோக்ஷம் எனப்படும் பரமசாந்தி. அதான் பரமசாந்தி தான் டெஃபரன்ஸ் பண்ண. ஆத்மசாந்தி வேற, பரமசாந்தி வேற. பரமசாந்தி அடைகிறான் என்றால் பிரம்மனாகவே ஆகின்றான். பிரம்மவித்து பிரம்மேவ பவதி என்பது பொருள். அடுத்தது, அந்த இந்த ஞான நிஷ்டையானது போற்றப்படுகிறது. அந்த பரமாத்மாதான் ஜீவாத்மா. அந்த பரமாத்மாதான் இந்த ஜீவாத்மாங்கிற ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ஞான நிஷ்டையானதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல சும்மா புரோனோன் போட்டிருக்காரு. அப்ப போற்றப்படுகிறது, துதிக்கப்படுகிறது. அடுத்த ஸ்லோகம் 72வது ஸ்லோகம். ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுக்யதி ஸ்தித்வஸ்யாமந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. இதுல மெயினா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சன்னியாசிகளை புகழ்றாரு. அதாவது ஒருத்தன் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து இதை கத்துக்கணும், இந்த மோட்சத்தை பெறணும் அப்படிங்கிற டெசிஷனை 18, 17, 20 எடுத்து சந்நியாச ஆசிரமத்துக்கு போறவன் ஞானத்தை பெறுவான், உறுதியா பெறுவான். அதுல சந்தேகத்துக்கு இடம் இல்லைங்கிறார். அதுக்கு அவர் கொடுக்குற சப்போர்ட்டிவ் ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பெல்லாம் அந்த எண்ணம் வராம, எது பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் அந்த எண்ணமே வராம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம இதை சம்பாதிக்கணும், அதை சம்பாதிக்கணும், இந்த குழந்தைய பெற்றுக்கணும், அப்படி பெற்றுக்கணும், அதை வளர்த்தணும், இருக்கணும், எங்க உள்ள வராமன் கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள வர்றாமா. கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள அதுல ஒரு 10 வருஷம் அண்ணாந்து பாக்குற இந்த லைனை திங்க் பண்றக்க ஐடியா இல்லாம, ஏன்னா அதை பெத்தாச்சு வளர்த்தியாச்சு, ஆண்கள் சம்பாதித்துல போகுது, பெண்கள் குழந்தை வளர்த்துறதுல ஒரு 10 வருஷம் போயிடுறதுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் புத்தி, ஏதாவது புண்ணிய அக்கௌண்ட்ல இருந்து புண்ணியம் பழுத்து இதெல்லாம் நடக்கணுமே. அக்கௌண்ட்ல புண்ணியம் இருக்கணும், அந்த புண்ணியத்துக்கு இறைவன் பழுக்க வச்சு நமக்கு ஒரு விசார புத்தி, ஐயோ ஏன்னு ஒரு விசார புத்தி அப்புறம் விவேகம் ஓரளவுக்கு பரீட்சையிலோக்கான ஓரளவுக்கு அப்புறம் குரு பிராப்தி கிடைச்சு, அப்புறம் சிரவண பிராப்தி கிடைச்சு, அதை குவாலிபிகேஷனை பெற்றா தான் உங்களுக்கு என்ன வரும், சிரவண பிராப்தி. இதெல்லாம் கிடைச்சு ஒருத்தன் ஞானத்தை பெற்றான்னா அந்த அவனோட லைஃப் டைம் பாரு, நம்ம கிட்ட வந்துட்டான், 40, 50 வந்தாச்சு, அவனே ஞானத்தை பெற்றான் அப்படின்னா அந்த குறுகிய காலத்துக்குள் முயற்சிகள் கம்மிங்க. அவங்கள பார்க்கும்போது கிரகஸ்தாவுடைய முயற்சி கம்மி. ஏன்னா இங்கதான் தப்புலாம் சொல்லல. இந்த ஞானத்தை பெறுபவன் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து நேர சன்னியாசத்துக்கு போறான் பாத்தீங்களா, அவன் உறுதியா பெறுவான். ஏன்னா இத்தனை வருடங்கள் இதுல வேஸ்ட் பண்ணிட்டு கடைசி 40 வயசுல உட்கார்ந்து அந்த 50, 60க்குள்ள ஒருத்த மேனேஜ் பண்ணிடுறான். அதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்மளால கொடுக்க முடியுதுங்கும் போது 18 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் ஒருத்தன் போராடுறான்னா கண்டிப்பா பெறுவான். இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்றாரு.
அவங்கெல்லாம் வந்து குழப்பத்தை அதுக்கு போறதில்ல. அப்படி அவங்கள பத்தி உள்ளதை உள்ளபடி சொல்றார். கண்டிப்பா அவங்க ஞானத்தை பெற்று விடுவார்கள் அப்படிங்கிறத இங்க கன்ஃபார்ம் பண்றாரு. பார்த்த, ஆனா அது அப்படியே ஸ்டேட்மெண்ட் ஓப்பனா கொடுக்கல, எவ்வளவு அழகா அது வெளிப்படுத்துறாரு. இதுதான் அவருடைய எண்ணம், கிருஷ்ணனுடைய எண்ணம் இதுதான். ஆனா அது ஓப்பனா சொல்ல முடியாது. ஏன்னா முன்னால் நிக்கிறவ அர்ஜுனன், கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவன் நிக்கிறான். நம்ம எல்லாரும் யாரு? கிரகஸ்தாசிரமம். அது பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. ஹே அர்ஜுனனுக்கு சொல்றதா என்ன நமக்கு சொல்றாரு. ஹே பார்த்த குந்தி புத்திரா பிராமி ஸ்திதிஹி, பிரம்மனில் நிற்பது என்னது? பிராமி விருத்தியத்து வருது. பிராமி ஸ்திதிஹி, பிரம்மனில் நிற்பது, பிரம்மனிஷ்டை ஆனது, அந்த நிஷ்டைக்கு வந்தவன். ஏஷா ஏனாம் பிராப்ய ந விமுஹ்யதி, ஏஷா இதுவரை சொல்லி வந்ததான எந்த பிரம்மஸ்திதி, இதுவரைக்கும் நான் டீச் பண்ண பாத்தியா, அந்த பிரம்மஸ்தி ஏனாம் இந்த பிரம்ம ஞான நிஷ்டையானது பிராப்ய அடைந்து, ந விமுஹ்யதி அவன் சம்சார மோகத்தை அடைவது இல்லை. இந்த சம்சார யாரு இதுவரை சொல்லி வந்த இந்த ஞான பிரம்ம நிஷ்டை அடைந்து ஒருவன் சம்சார மோகத்துக்குள்ள போறதில்ல, பிரம்ம ஞான நிஷ்டைக்கு வந்துடுறான். அஸ்யாம் இந்த பிரம்ம ஞான நிஷ்டையில் அந்த காலை மரண காலத்தில் இருந்து போதே சித்வாபி, ஒருத்த மரண காலத்தில் கற்றுக்கொள்ளும் போதே அது கற்று வயதான காலத்தில் கற்றே ஒருத்த மோட்சத்தை அடைகிறான்னா, அந்த காலை அப்பி பிரம்ம நிர்வாணம் மோட்சத்தை ரிச்சதி, கடைசி காலத்துல வந்து கத்துக்கிட்டுன்னா யார குறிக்கிறார் இவர்? இதெல்லாம் இன்டைரக்டா குறிக்கிறார் இது கிருஷ்ணர். இது சங்கராச்சாரிய தான் வெளிக்கொண்டாரு. அவர் என்ன நினைச்சிட்டு சொல்றாரு கிருஷ்ணரு? அந்த காலத்தில் ஒருத்த வந்தான்னா, இது ராங் இன்டர்பிரேஷன் வேற மாதிரி போயிட்டு இருக்குது. முதல்ல என்ன சொல்ல வராரு உள்ளதை உள்ளபடி புரிஞ்சுக்கலாம். அந்த காலத்தில் வந்து கத்துக்கிறான்னா கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள பூந்து தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு அடுத்து எந்த ஆசிரமம், 3வது ஆசிரமத்துக்கு வர்றது என்னங்க? அடுத்து என்னது? மரணம் தானே. அந்த காலத்தில் வந்தவனே பிரம்மச்சரியாரு முடிச்சுட்டு கிரகஸ்தாசிரமத்திலே புக்கே தொடாம வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்குள் பொறுப்புகளை கொடுத்துட்டு வர்றான்னு அவன் எங்க வந்துட்டாங்க? வெரி நியரிங் டு டெத். அப்படி புரிஞ்சுக்கணும். அவனே ஞானத்தை பெறுகிறான். ரிச்சதி வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்குள்ள வந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சவனே ஞானத்தை பெறுகிறானுங்க போது அதுதான் அந்த காலை. அப்போ பிரம்மச்சரி ஆசிரமத்திலிருந்து நேரா சன்னியாசம் ஏத்துக்கிட்டவனா சொல்லவா வேணும்? ஏன் அவன் எங்கிருந்து எஃபர்ட் போடுறான்? ஃப்ரம் த 1820 இருந்து அவன் 60 வரைக்கும் 70 வரைக்கும் 80 வரைக்கும் இருந்தாலும் அவன் அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில் போறதில்லை. அப்ப அவன் கண்டிப்பாக ஞானம் இப்படி புரிஞ்சுக்கணும். இத சில பேரு ராங் இன்டர்பிரேஷன் சொல்றாங்க. இப்ப இதே ஸ்லோகத்துக்கு ராங் இன்டர்பிரேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து சாமி என்ஜாய் சாமி, பிரம்மச்சரிய ஆசிரமத்தை விட்டுட்டு கல்யாணம் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணு ஆச்சா, அதுக்கப்புறம் இதுக்கும் வர வேண்டியதில்லை. வானப்பிரஸ்தாசிரம்னா என்னங்க? படிக்கிறத வானப்பிரஸ்தாசிரம் சொல்றது இல்லைன்னா, நீங்க படிக்காம இருந்தீங்கன்னா நீங்க லைஃப் ஃபுல்லா கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கீங்க. எப்ப கிரகஸ்தாசிரம் படிக்க படிக்கிறதுனா வேதாந்தம் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எங்க வந்துட்டீங்க? நீங்க வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்குள்ள வந்துட்டோம் ஆச்சா. இப்போ அப்பவும் என்ஜாய் பண்ணிக்கோ. எப்போ? பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே விட்டுரு வேண்டாம். அடுத்து என்னது? கிரகஸ்தாசிரமத்திலேயே விட்டுரு வேண்டாம். போச்சாது வயசான காலத்துல விட்டுரு வேண்டாம். அவன் வானப்பிரஸ்த ஆசிரமத்திலே நீ படிக்க வேண்டாம், உற்று. கடைசியில மரணம் வருது பாத்தீங்களா? அப்ப உன் காது கிட்ட உட்கார வச்சு ஒரு 4 பேர்த்த சின்னதுலேயே செட் பண்ணிடு. ஒரு 2 ஏக்கராவை எழுதி வச்சிரு, அல்லது ஒரு ஏதோ ஒன்றை கூடு ஊட்டக்கு இது எழுதி வை. அவனை என்ன பண்ணு? உசுறு விடுற காலத்துல காதுல வந்து உட்கார்ந்து இந்த விஷயத்த சொல்லு. யாரும் சொல்ற கால் இல்லை இல்லைன்னா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லு, ராமா ராமான்னு சொல்லு, உனக்கு மோட்சம்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இப்படியும் இன்டர்பிரேஷன் போயிட்டு தான் இருக்குது. என்ன அனர்த்தம், என்ன அனர்த்தம்! இவர் கிருஷ்ணரு இப்ப நான் சொல்லதை நெகேட் பண்ணிருக்கு பார்க்கலாம். இதத்தான் அவர் சொல்ற. இப்ப நான் சொல்றேன் பாத்தீங்களா? இதுதான் உள்ளதை உள்ள. இதுக்கு என்ன வேணும்? சங்கராச்சாரியர் கொடுக்குற பாஷ்யத்தை படிச்சாத்தான் இதுனா ஓ இப்படியா. பின்ன கடைசி காலத்துல நீ வந்து காதுல ராமர் பேரையோ கிருஷ்ண பேரையோ சொல்றது தப்பு இல்லைங்க, அதனால மோட்சம் சொல்றதுதான் தப்பு. வயசானவங்க காதுல போய் சொல்றது நல்லது.
கையில் துளசியை கொடுக்கறது நல்லது. ஏன்னா கடைசியாக அவங்களுடைய ஸ்பர்ஷம், அவங்களுடைய என்ன சொல் வாசனை plays a very important role in taking the next birth. Last vasana impressions play a very important role in the next birth. அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமே தவிர மோட்சம் என்ன வேணுங்க? ஞானம். ஏங்க காதே கேட்காம படுத்துட்டு இருக்குங்கிட்ட போய் ஞானம் எப்படி வரும்? அப்புறம் எங்க மோட்சம் எங்க வரும்? இதெல்லாம் அனர்த்தங்கள். தவறாக ஒன்னா ஆஃப் பேக் எடுக்கிற மாதிரி இதெல்லாம் அப்படி அல்ல. இதையும் சரினா ஏன் சரின்னு புரிஞ்சுக்கணும். ராங், ரைட், ஓ இட் இஸ் ரைட். இந்த ஸ்லோகத்துக்கு இதுதான் மீனிங் ரைட்னு என் புத்தி எனக்கு சொல்லணும். நான் சொல்றேனோ சங்கராச்சாரியா சொல்றோம்ல நாம எடுத்துக்கொள்ள கூடாது. ரைட்னா ஓ இட் இஸ் ரைட்னு என் புத்தி சொல்லணும். அவங்க சொல்றது ராங்னா ஓ இட் இஸ் ராங். ரெண்டும் தெரிஞ்சாதான் நமக்குள்ள ஞானம் தெளிவா இருக்குன்னு சம்சய ரகித ஞானம். இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லோகத்தை அவர் இப்படித்தான் வெளிக்கொணர்கிறார். சன்னியாசிகளை புகழாமல் புகழ்றார். கண்டிப்பா அவங்கள அடைஞ்சிருவாங்க. ஏன்னா வாழ்க்கையினுடைய கோலே மோட்சம்தான். அவன் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து நேரா போயிட்டான். அவன் ஹி இஸ் கிரேட். ஆனா கண்டிப்பா அவன் பெறுவான். கீழே ஃபர்ஸ்ட் பாசியம். அந்த முன் கூறப்பட்ட பிராமி, பிராமினாரு பிரம்மஸ்திதி தான் யாரு? பிராமி என்ற இந்த பிரம்ம பாவ ஸ்திதியானது எல்லா கர்மங்களையும் துறந்து, எல்லா கர்மங்களையும் எப்ப துறக்கிறாம? 18 வயதிலேயே துறந்து பிரம்மஸ்வரூபமாக நிலை பெறுதல் தான். அவன் கண்டிப்பா நிலை பெறுவான். சந்நியாச ஆசிரமத்துக்குள் தாய் தந்தையர்களுக்கு, சொசைட்டிக்கு செய்ய வேண்டிய எல்லா தேவதைகளுக்கு செய்ய வேண்டிய எல்லா கர்மங்களையும் அவன் துறக்கிறானா? யார் அது? பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து சன்னியாசிக்கு போறவன் அர்த்தம். அடுத்தது, ஹே பார்த்த, இந்த ஸ்திதியை அடைந்தவன் மோகத்தை அடைய மாட்டான். அவன் என்னைக்கு திரும்பி ரிவர்ஸ்ல வந்து எது நித்தியம் எது அனித்தியம், எது தர்மம் எது அதர்மம், எதுல என்ன கிடையாது அவனுக்கு? நோ குழப்பம். மோகம்னா குழப்பம். எந்த விஷயத்துல எதற்காகவும் குழப்பம் கிடையாது. குழம்பரம் அப்படின்னா அது எது? மோகம்ங்கிறது எதை சொல்றோம்? ஒரு விஷயத்துக்கு ஒரு அதுக்குன்னு ஒரு உண்டான ஒரு மதிப்பு இருக்குங்க. அதுக்கு ஒரு விஷயத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அந்த மதிப்புக்கு மேல் நாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஒரு மதிப்பை ஏற்றி வச்சு காண்போம். அதுக்கு பேர் தான் மோகம்னு சொல்லுவோம். உள்ளதை உள்ளபடி அறியாம இருக்கிறது மோகம்னு சொல்லுவோம். அது இன்னொரு இன்டர்பிரேஷன் வேற மாதிரி எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம்னா, எந்தெந்த பொருள் பணம்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், வேல்யூ இருக்கு, லக்ஷ்மி. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு மேல சில விஷயங்களை ஏற்றி வச்சு பார்ப்போம். பணம் எதையும் வாங்கும். பணம்னா பணம் கூட வாய் திறக்கும். எதையும் வாங்கும். அது சக்தி படைத்தது. ஆனா அது நமக்கு நிம்மதியை கொடுக்கும். இதெல்லாம் நாம ஏற்றி வைக்கிறது. பணம் எனக்கு நிம்மதியை கொடுக்கும், பணம் எனக்கு பூர்ணத்துவத்தை கொடுக்கும், பணம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை விட துக்க நிவர்த்தி. பணம் எனக்கு துக்கத்திலிருந்து விடுபட்டு வைக்கும், சம்சாரத்தை விடுவிக்கும். அப்போ பணம் மோட்சத்தை தரும் சொல்றமா? அதான அர்த்தம். எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும், எனக்கு கஷ்டத்திலிருந்து விடுவிக்கும். பணம் பண்ணுங்கிறத என்ன நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம்? பணம் மோட்சத்தை தரும். அதான மோட்சம்னு என்னங்க? ஆனந்த பிராப்தி, துக்க நிவர்த்தி. நாம் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம்? பணம் வந்து ஆனந்த பிராப்தியும் துக்க நிவர்த்தியும் கொடுக்கும்னா என்ன நாம பணத்தை மேல ஏற்றி வச்சிருக்கோம்? பணம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. ஆனந்த பிராப்தியும் கொடுக்கும், துக்க நிவர்த்தியும் கொடுக்கும். அப்படின்னு வச்சு வாழ்ந்தமா அதுக்கு பேர் அது அதனுடைய வேல்யூக்குமே பணத்துக்கு வேல்யூ இல்லாமல் சொல்லிடுங்க. அதுக்குன்னு ஒரு இட் கேன் பை எனிதிங் எவ்ரிதிங். அது அதுல இருந்து மாற்றுக்கிறதுக்கு சாஸ்திர இடமே சொல்லல. அதுக்கு மேல நீ ஏற்றி வைக்கிறவாரு, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் இஸ் மோகம். ஏற்றி வைத்து அதை பணத்தை பார்க்குறேன் பார்த்தீங்களா? இப்போ கணவன் மனைவி, கணவனோ மனைவியோ, கணவன் வாழ்க்கைக்கு தேவை. ஆனா அதுக்கு மேல ஒன்று ஏற்றி வைப்போம் பாருங்க. அவர் தான், அவர் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர், என் மனதுக்கு திருப்தி, ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி போக்கக்கூடியவர். இந்த மாதிரி வைக்கிறது என்னது? அவங்க மேல ஏற்றி வைக்கிறேன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான், அதாவது உள்ள மதிப்புக்கு மேல வேறொரு மதிப்பை நாமளே கல்பித்தம் பண்றோம் பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் மோகம் பேர். என்ன சொல்றது? திருப்பி அவன் மோகத்தை அடைவதில்லை. அடுத்தது கடைசி காலத்தில், கடைசி பாஷ்யம் 213 பக்கம். கடைசி காலத்தில், கடைசி வயதில் மேலே கூறப்பட்ட பிராமி ஸ்திதி,
பிராமிஸ்திரினா பிரம்மத்தில் நிஷ்டை. நிலை பெற்ற மனிதன் கூட பிரம்மத்தில் லீனமாதலாகிய பிரம்மத்தோடு ஒன்றுதல், பிரம்மத்தை அறிதல், மோட்சத்தை அடைகிறான் என்றால், கடைசி காலம் யாரு? வானப்பிரஸ்த கால ஆசிரமத்துக்கு வந்துட்டே அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சே ஒருத்தன் மோட்சத்தை அடைகிறான் என்றால், எவன் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருந்தே சந்நியாச ஆசிரமத்தை ஏற்றுக்கொண்டு ஜீவனம் முழுவதும், வாழ்க்கை முழுவதும் பிரம்மத்திலேயே நிலை பெற்றிருக்கிறானோ அவன் அந்த பிரம்ம நிர்வாணம் மோக்ஷம் அடைகிறான் என்று கூறுவதற்கு என்ன டவுட் உங்களுக்கு வருது அப்படிங்கிறார். அதுல என்ன டவுட்? இங்க வந்து உட்கார்ந்துகிட்டே முட்டி ஒரு குரு பிராப்தி, சிரவண பிராப்தி எல்லாம் கிடைச்சி அவன் ஞானத்தை அடைகிறான்னா, வாட் அபவுட் ஃப்ரம் பிரம்மச்சரி ஆசிரமம் டு சன்னியாசி? கண்டிப்பாக அவன் அடைவான். இது அடுத்தது. ஓம் தத்சத். இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்து பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே சாங்கியயோகோ நாம துதியோத்யாயः. இதோட இரண்டாவது அத்தியாயம் முடியுது. என்னது? ஓம் தத்சத் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு, அதாவது ஓம் தத்து இது ஸ்ரீமத் பகவத்கீதையில், உபனிஷத்துக்களுடைய விஷயங்களை சொல்லக்கூடிய பகவத்கீதையில், பிரம்ம வித்யாயாம் எதை பத்தி பேசுது? பிரம்ம வித்யா என்ன சாஸ்திரம்? கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் சொல்லக்கூடிய சாஸ்திரே. யார் யாருக்கு நடந்த சம்வாதம்? ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணார்ஜுன சம்வாதே, 2 பேருக்கு நடந்த சம்வாதம். அப்படின்னா குரு சிஷ்ய வாதத்துக்கு பேர் தான் சம்வாதம்னு பேர். சாங்கியயோகோ நாம துதியோத்யாயக. இந்த அத்தியாயத்துக்கு பேரு சாங்கிய யோகம். இரண்டாவது ஃபர்ஸ்ட் அர்ஜுன விஷாத யோகம் ஃபர்ஸ்ட். இது சாங்கிய யோகம். சாங்கியம் என்ன? ஞானம். சோ யோகோ நாம துதியோத்யாயக இதோட முடிஞ்சது. இரண்டாவது அத்தியாயம் முடிவடைந்தது. இதுதான் இதனுடைய அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா இதோட பகவத்கீதை முடிஞ்சது. பகவானுடைய டீச்சிங் இவ்வளவுதான். ஆனா திருப்பி அர்ஜுனனுக்கு டவுட் வந்ததுனாலதான் அந்த பகவத்கீதை தொடருது. இப்ப நீங்க 2வது அத்தியாயத்தில் என்ன விஷயங்கள் நாம கற்றுக்கொண்டோமோ அதத்தான் அவர் 18வது அத்தியாயம் வரைக்கும் பிரித்து சொல்லி கொடுக்கிறார். அப்ப ஆக்சுவலா 2வது அத்தியாயம் பர்ஃபெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும் போது என்ன நடக்குது? நமக்கு டீச்சிங் கம்ப்ளீட். பகவானை பொறுத்த வரைக்கும் பக்கா டீச்சிங் இங்க கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அர்ஜுனன் என்ன பண்ண? அவனுக்கு டவுட் வரும், அவன் கேள்வி கேட்பான். அவன் சொல்ற பதில் இங்க இருக்கிறதா தான் இருக்கும். இங்க இருக்கிறதுல புரியாதனாலதான் அவன் டவுட் கேட்கறான். சோ சப்ஜெக்ட் மேட்டர்ல டவுட் வரும். அப்ப அவன் கேட்பான். இந்த மாதிரிதான் இனிமேல் அது நம்மளுடைய டிராவல் இந்த மாதிரிதான் போகும். அர்ஜுனன் கேட்கிற டவுட்டுங்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கு வரக்கூடிய டவுட்டு தான் அமைச்சிருக்காரு. அர்ஜுனுடைய டவுட்டு அர்ஜுனுக்கு தாங்க டவுட்டு, எனக்கெல்லாம் இல்லைங்க. அப்படி இல்லை, ஸ்டூடெண்டா இருக்க ஒரு சாதகனா இருக்கவனுக்கு இந்த டவுட்டு வரும் அப்படிங்கிறது இது. இப்போ நாம இதுக்கு போறதுக்கு முன்னால 3rd அத்தியாயம் போவதற்கு முன்னால, ஏன்னா ஞானம் அப்படிங்கிறது 2 பார்ட். 1 சத்து சித்து ஆனந்தமாக நான் இருக்கிறேன், ஈஸ்வரனுடைய சொரூபம் சத்தியம் ஞானம், சத்து சித்து ஆனந்தம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது 1. அடுத்தது அதுக்கு இறைவனே என்ன சொல்றாரு? பஞ்சகோஷ பிரக்ரியா டெக்னிக். அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சகோஷ பிரக்ரியா இல்ல 3 அவஸ்தாத்ரய சாட்சி, அப்புறம் காரண காரிய பிரக்ரியா, இது எல்லாம் யூஸ் பண்ணி. இப்ப எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, ஒரு ஸ்லோகம் படிக்கும் போது நம்ம எந்த இடத்துல இருந்து இறைவன் நமக்கு விளக்குறாருன்னு புரிய ஆரம்பிக்கணும். சொன்னாரு, அடுத்து சொன்னாரு, அப்படி இல்லை, அவர் ஒரு அமைப்பு அமைச்சிருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் அவரு தத்து துவம் அசி, தத்பதம் தொம்பதம் அசிபதம். அப்ப முதல் 6 அத்தியாயத்துல தொம்பதத்தை எடுத்துட்டாரு.
அதுக்கப்புறம் தான் தத்தே வரப்போகுது, அதுக்கப்புறம் தான் அசி பதத்தை அவர் விளக்குறாரு. இதுதான் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பகவத்கீதா. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொம்பதம் எடுத்தோன்னே ஏங்க அங்க இருக்கிற தத்துவ எடுதானே, இறைவன் ஏன் தொம்பதத்தை எடுத்தாரு, முந்திரி கொட்டை வேலையா அப்படின்னா அப்படி இல்லை. தத்பதத்தை புரிந்து கொள்வது என்பது ஈஸி. ஏன்னா அது இதுவரைக்கும் நமக்கு என்னன்னே தெரியாது, இறைவன்னா என்னன்னே தெரியாது, சும்மா ஒரு நம்பிக்கை கும்பிட்டுட்டு இருப்போம் அப்படிங்கிறது ஈஸி. இது தெரியாத விஷயத்தை புரிய வைக்கிறதுங்கிறது ஈஸி. ஏன் தொம்பதத்தை முதல் எடுத்தாரு என்றால் இங்க என்ன நடந்திருக்குது, அரிசியும் கல்லும் கலந்திருக்கிறது. நான் என்னையோட என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த சரீரத்தோடு சில நேரம் இணைச்சுக்கிறேன், அன்னமய கோஷம், சில நேரம் மனோமய கோஷம், சில சமயம் பிராணமய கோஷம், சில சமயம் விஞ்ஞானமய கோஷம், சில சமயம் ஆனந்தமய கோஷத்தோட நான் என்ன பண்ணிட்டேன், என்னை நான் இணைத்து கொண்டுள்ளதுனாலதான், அதை பிரிக்கிற வேலை வர்றதுனாலதான் ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு, தொம்பதத்தை இறைவன் எடுத்துக்கிட்டார். அப்படின்னா அது பிரித்து அறிய வேண்டிய சக்தி அதிகமாக தேவைப்படுறதுனால 6 அத்தியாயத்தை நீங்க தம் கட்டிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் என்ஜாய் தான். சமையல் செய்யறதா 2 மணி நேரம், அதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த தொம்பதம் ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டாரு முதல்ல அது தெரியும். அப்போ இந்த மகா வாக்கிய விசாரத்தை பேஸ் பண்ணி தான் பகவத்கீதை அமைச்சிருக்காரு. ஓகேங்களா, இதுல தொம்பதம், அதுக்கப்புறம் தத்பதம், அதுக்கப்புறம் அசி. சில பேர் இதுல புரிஞ்சுக்கிறது என்னன்னா, பகவத்கீதையில அந்த கடைசி 6ல தான் ஞானத்தை அவர் சொல்றாரா, அசிபதம் தானே, ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை அங்கதான் சொல்றாரா, அப்படி அல்ல. தொம்பதம் விளக்கும் போது அவர் ஐக்கியத்தை கொடுப்பாரு, தத்பதம் விளக்கும் போது அவர் ஐக்கியத்தை கொடுப்பாரு, அசிபதம் போது அதை கன்க்ளூட் பண்ற ஏரியா. தொம்பதத்தையும் தத்பர பதத்தையும் கன்க்ளூட் பண்ற ஏரியா தான் கடைசி 6 தவிர என்ன சொல்லக்கூடாது, இதுல இது விளக்கிட்டாரு, இதை விளக்கிட்டா அது சமமாக அப்படி புரிந்து கொள்ள கூடாது. இது ஒரு இப்ப இவ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எங்கிருந்து ஆரம்பிச்சோம், செகண்ட் அத்தியாயம் பாஷ்யம். அதான் எங்க அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்டான், அவருடைய ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணம் கேட்டான். அதுதான் கா பாஷா கிம் பாஷா, எப்படி உட்காருவாரு, எப்படி நடப்பாரு, இதுதான் அவனுடைய கேள்வியே. அதுக்குத்தான் அவர் பதில் சொல்லிட்டு வந்தார், தொம்பதத்தை விளக்கிட்டு வந்தார். நீங்க அந்த கேள்வி பதில் சொல்லும் போது பாருங்க, ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணத்தை மட்டும் சொல்லல. ஏன்னா அவர் அப்படி, இவர் இப்படி, இவர் இப்படி, நான் எப்படி அங்க போறது, அது ஒன்று இருக்கு இல்லையா. அவர் இப்படி, யாரு, ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணம், அவர் இப்படி இருப்பார், அப்படி இருப்பார், இப்படி இருப்பாருங்கிறது உங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்ட கொண்டு வரதுதான். அப்ப என்ன பண்ணார் அவரு, சாதனம், ஸ்தித பிரக்ஞ சாதனம். அதை அடைவதற்கு ஸ்தித பிரக்ஞன் ஒருத்த பிராமின்னு சொல்றாரு பாத்தீங்களா, என்ன வடி யூஸ் பண்ணாரு இப்ப கடைசியா, பிராமி, பிரம்மஸ்திதக ஞானி, பிரம்மஸ்திதக, அது ஸ்தித பிரக்ஞக, அது சாத்தியம். அதை மட்டும் சொல்ல அவன் கேட்டது அது மட்டும் தான் கேட்டான் அர்ஜுனன். ஆனா இவர் என்ன பண்ணாரு, ஸ்தித பிரக்ஞன ஆவதற்கு ஸ்டூடெண்ட் அவங்க என்ன பண்ணணும், சாதனம். சோ பிரிச்சுக்கிட்டார் அவர். அவன் கேட்ட கேள்வியில கேள்வி அந்த பதில் சொல்லும் போது பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் பிரிச்சு பதில் சொல்லிட்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணத்துக்கு சில ஸ்லோகங்கள் கொடுத்தாரு, சில ஸ்தித பிரக்ஞனுடைய சாதனங்கள், அந்த நிலையை அடைவதற்கு ஒருத்தர் என்ன பண்ணணும், மனதை எப்படி வச்சுக்கணும், மனதை எப்படி குவாலிஃபிகேஷன் என்ன, இதெல்லாம் சொன்னதுக்கு பேரு ஸ்தித பிரக்ஞஸ்ய சாதனானி. சோ ஸ்தித பிரக்ஞஸ்ய லட்சணம், ஸ்தித பிரக்ஞஸ்ய சாதனானி. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், முடிச்சிருக்கிறோம். முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். இப்ப என்னென்ன ஸ்லோகங்கள் நம்ம 2வது அத்தியாயம் முடிச்சதுனால மெயின் பாயிண்ட் இதுதான். 2வது அத்தியாயத்துல எது தொம்பதம், அதுல ஸ்தித பிரக்ஞஸ்ய சாதனம், ஸ்தித பிரக்ஞஸ்ய லட்சணம். இப்ப நீங்க கடைசி பாத்தீங்கன்னா 55 ஸ்லோகம் 50 அரேஞ்ச்மெண்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன். 2வது அத்தியாயத்தோட அரேஞ்ச்மெண்ட் 55 to 55, 56, 57 இந்த 3 ஆரம்பிக்கும் போது அங்கதான் டீச்சிங் ஆரம்பிக்கிறாரு. 55, 56, 57 அங்க 3 பாத்தீங்கன்னா ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. லட்சணம் 55, 56, 57ங்கிறது ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணம். இது ஒரு ஸ்லோகம் சொல்லும் போது நான் சொல்லிதாங்க விளக்கியிருப்பேன். இது இந்த ஸ்லோகம் ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணம் சொல்லுது, இது சாதனம் சொல்லுதுன்னா கிளாஸ் போயிருக்கும். இப்போ ஓவரால் பேர்டு வியூ பாக்குறோம். ஆச்சா, அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிவியேட் ஆயிடுவாரு. 58 இருந்து
கிட்டத்தட்ட ஒரு 68 வரைக்கும் ஸ்தித பிரக்ஷனுடைய சாதனத்தை சொன்னார். 58 to 68 ஸ்தித பிரக்ஷனுடைய சாதனங்களை சொன்னார். திருப்பி பார்த்தீங்கன்னா 69 இப்ப படிச்சோம் இல்லையா, 69, 70, 71 நிர்மமக நிரகங்காரக இதெல்லாம் என்னது லட்சணம், சிதப்பிரக்னுடைய லட்சணம். நிர்மமக நிரகங்காரக இதெல்லாம் போட்டு என்ன சொன்னாரு, விகாய சர்வான் காமானு விகாய, இதெல்லாம் என்னது அவனுடைய லட்சணம். ஸோ 55, 56, 57 ஆரம்பிக்கிறாரு. சிதப்பிரக்ஷனுடைய லட்சணத்தை ஆரம்பிச்சார் 3 ஸ்லோகத்துல. திருப்பி டீவியேட் ஆகி 58 இருந்து 68 வரைக்கும் சிதப்பிரக்ஷனுடைய சாதனங்களை சொன்னார். அதுக்கப்புறம் திருப்பி கன்க்ளூட் பண்ணும்போது என்ன பண்றாரு, சிதப்பிரக்ஷனுடைய லட்சணம். இதுதான் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பகவத்கீதை. அவன் தான் என்ன கடைசி என்ன முடிக்கிறார், சாந்திம் அதிகச்சதி, பிரம்ம நிர்வாணம் எப்படி முடிக்கிறாரு, பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. ஸோ இப்போ நாம் இந்த கிளாஸ்ல முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது, அவர் சொல்றது சாந்திங்கிற விட நல்ல ஆத்ம சாந்தியா பிரம்ம சாந்தி, சாரி மனசாந்தியா, அதை தான் கடைசியாக நம்ம ஆல்ரெடி அதில் இதெல்லாம் நம்ம முதலே விளக்கிட்டு தான் கிளாஸ்க்குள்ளே வந்தோம். மனசாந்திங்கிறது வேற. எதுல இல்லைங்க மனசாந்தி வரும், கர்மயோகம் எப்படி, பிரசாத புத்தி will give you சாந்தி, நோ டவுட் இன் தட். அர்ப்பணா புத்தி, பிரசாத புத்தி, அப்புறம் உபாசனா, மெடிடேஷன் பண்ண ரொம்ப நல்லா இருக்குங்க, மனசு ரொம்ப தெளிவா இருக்குங்க. அது என்னது, உபாசனையால் கிடைக்கக்கூடிய சாந்தி என்ன, எங்க கிளாஸ் கேட்டாவே சூப்பரா இருக்குங்க. சிரவண சாந்தி, சிரவணத்துல ஒரு சாந்தி கிடைக்குங்க. அப்புறம் ஒரு டவுட் உள்ள பிச்சுக்குது, டவுட் கேட்டு கிளியர் பண்றீங்க, மன சாந்தி கிடைக்குதா இல்லையா, மனன சாந்தி, அதெல்லாம் மனன சாந்தி. ஏன்னா எதுக்கு பிரிச்சு காமிக்கிறேன் நான், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. அப்புறம் சில சமயம் நிதித்தியாசனம் சொல்லவே வேண்டாம். நிதித்தியாசனம் தானத்துல பண்ணாலும் சரி, திரும்ப திரும்ப கிளாஸ் கேட்க எனக்கு ரொம்ப பிடிக்குது. இதெல்லாம் என்னது, நிதித்தியாசன சாந்தி. ஸோ சரணாகதி சாந்தி, கர்மயோக சாந்தி, பிரசாத புத்தி சாந்தி, உபாசனா சாந்தி, சிரவண சாந்தி, மனன சாந்தி, நிதித்தியாசன சாந்தி. இன்னொன்னு இருக்குதுங்க, வாசனா க்ஷயா சாந்தி இருக்கு. வாசனா க்ஷயம், வருவட்ட விதை அது உள்ள இருந்து வருது, நான் திட்டேன் ஆம்புலன்ஸ் வந்துருச்சுங்க, இப்பெல்லாம் நான் நல்லா ரெடி ஆயிட்டுங்க. ஏங்க அது வாசனாசய சாந்தி, ஏமாந்துடாதீங்க. வாசனாசய சாந்தி, ஏன்னா அது விதை உள்ள இருக்கிற விதை வெளியில வந்தது, எனக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகல, அது மோட்சமாங்க அதுக்கு பேரு. தட் இஸ் நாட் மோக்ஷம்னு புரிய வைக்கிறேன், அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். தட் இஸ் நாட், ஏன்னா இவ்வளவு நாள் அதுதான் மோக்ஷம் தான் கூட்டிட்டு வந்திருப்போம். வாலண்டரிலி டெலிபரேட்லி வி கமிட் த மிஸ்டேக். ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு நீ அது கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்காகத்தான் வர்றீங்க. இதெல்லாம் வேண்டாம், நீ அங்கவா அப்படின்னா வேலை பார்த்துட்டு போன்றீங்க. ஸோ இறைவன் என்ன பண்றாரு, மனசாந்திக்கு தான் முதல்ல கர்மயோகத்தை கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் நீ இதுல பாரு, அப்புறம் வைராகிய சாந்தின்னு சொல்லிட்டே போலாங்க. வைராக சாந்தி, சமசாந்தி, தமசாந்தி, ஒன்னொன்னு ஒரு மனது அமைதி கொடுத்துருக்கோம். உப்பரம சாந்தி, திதிக்ஷா சாந்தி, ஸ்ரத்தா சாந்தி. அந்த சாந்திங்கிற விட எல்லாத்தோடும் ஜாயிண்ட் போகும். ஏன்னா அதெல்லாம் அடையும் போது ஒரு சாந்தி கிடைக்கும், ஒரு வைராகிய சாந்தி. விவேகத்தினால என்ன கிடைக்கும், ஆஹா சாந்தி 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 சாந்தி. ஆனா என்ன புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் மென்டல் லெவல் சாந்தி, இதெல்லாம் மனதில் வருகிற சாந்தி. ஏன்னா 2வது அத்தியாயம் பாஷ்யம் முடிக்கும் போது தெளிவாய்க்கணும், இதெல்லாம் மென்டல் லெவல் சாந்தி. This is initial goal, this is not final goal. எந்த சாந்திங்க கோல் நமக்கு, பாரமார்த்திக சாந்தி, பிரம்ம சாந்தி, ஆத்ம சாந்தி, ஸ்வரூப சாந்தி. அது நிறைய பேர் இருக்கு, ஆனா ஒண்ணுதான், ஆனா பேரு தான் அத்தனை. ஆனா இங்க அப்படி இல்லை, டிஃபரெண்ட் இருக்கும். தமசாந்தி வேற, தமசாந்தி வேற, உபரம சாந்தி வேற, திதிக்ஷா சாந்தி வேற, விவேக சாந்தி வேற, வைராக்கிய சாந்தி வேற. அது டிஃபரெண்ட் இருக்கும், லெவல் கிரடேஷன் இருக்கும். ஆனா அங்க ஒரே சாந்தி, பேரு தான் வேற. என்ன, ஆத்ம சாந்தி, பிரம்ம சாந்தி, பரப்சாந்தி, வேர்டு ஏகப்பட்ட வேர்டு இருக்குது சாஸ்திரம் போடுறது. ஞானியுடைய சாந்தி, பாரமார்த்திக சாந்தி, ஏகப்பட்ட வேர்டு போட்டாலும் அடைய போறது அங்க ஒண்ணுதான். ஸோ அதுதான் ஒரு ஸ்டூடெண்டுடைய ஃபைனல் கோல். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ வேதாந்திக் ஸ்டூடெண்ட் before getting into the third. தெளிவா பிரிச்சு புரிஞ்சாம்னா தான் இனிமேல் நம்ம எதுக்கு படிக்கிறோம்னு புரியும்.
இல்லைன்னா இதோட என்ன ஆயிடும், நல்லா இருக்கு மனசுல சிம்பிளா பழசு பள்ளி நல்லா ஆயிட்டுங்க, போதுங்க படிப்பு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கோல் என்ன, மனசாந்திங்கிறது கிடைக்கும். பட் இது ரெண்டு சாந்திக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, இந்த இந்த கர்மயோக சாந்தி, சமசாந்தி, சமசாந்தி, சிரவண சாந்தி, மனன சாந்தி எல்லாம் கிடைக்கிறதுல என்னது, கேனாட் ஹாவ் அ யூனிஃபார்ம் கிராஃப். யூனிஃபார்ம் கிராஃப் இருக்காது. புரியுதுங்களா? கிராஃப்னு என்ன, நீங்க பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இப்படி மேலே ஏறி ஏறி வரும் கிராஃப், ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க மேக்ஸ் கிராஃப். யூனிஃபார்ம் கிராஃப் இருக்காது, ஃபிளக்சுவேஷன். இந்த சாந்தியில என்ன இருக்கும், fluctuation will be there. ஆனா அங்க வந்து பாரமார்த்திக சாந்தி, இப்ப என்ன சொல்லுது, எந்த வேதாந்திக் சாந்தி எதை வேணா எடுத்துங்க, அதனுடைய இது வந்து வித்தவுட் எனி பிளக்சுவேஷன், ஆபூரியமான பிரதிஷ்டம், அச்சல பிரதிஷ்டம். அந்த வேர்டு இங்க போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி மனம், நோ பிளக்சுவேஷன், நோ அப் நோ டவுன். அது எப்படிங்க இருக்கும், கோயம்புத்தூர் போய் இறங்குனா தான் கோயம்புத்தூர் தெரியுங்க. இங்கிருந்துகிட்டே கோயம்புத்தூர்னா நாங்கள் என்ன பண்ண முடியும், போய் பஸ் ஏறி போய் ஏறி போய் இறங்கி பாருங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்ல முடியும், இருக்கு கோயம்புத்தூர் வரும் தான் நாங்கள் சொல்ல முடியும். அது எப்படிங்க இருக்கும், அது எப்படிங்க இருக்குன்னா விச் கேனாட் பி என்ன சொல்றது, இன்எக்ஸிகியூபிள், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த சாந்தி எல்லாம் வாயில எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீந்தித்தான் தண்ணிக்குள்ள குதிச்சுதான் நீங்க நீந்த பழகுன மாதிரி அங்க வந்தா தான் கோயம்புத்தூர் எதுன்னு தெரிய போகுது. அது எப்படிங்க இருக்கும், அது எப்படிங்க இருக்குன்னா வாயினால் விளக்க முடியாத ஒரு சாந்தி. அதை தான் சொல்றது, வாயினால் விளக்க முடியாத ஒரு விஷயத்தை ஆப்பூரிய அது ஆச்சரியவித்து. எத்தனை ஆச்சரியம் போட்டார் இறைவன். அப்படி ஒரு விஷயத்தை எப்படியாவது சொல்லி கொடுத்துடலான்னு குரு உட்கார்ந்து இருக்கிறது ஆச்சரியம். அப்படி ஏன்னா வார்த்தையால் விளக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. இப்ப கடைசியில என்னமோ சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அது சொல்ல முடியாதுன்னு விட்டுட்டோம். அப்போ அப்படி ஒரு விஷயத்தை தான் நாம சொல்லி கொடுக்குறோம். வார்த்தைகளால் விளக்க முடியாத விஷயத்தை தான் சொல்லி கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வார்த்தைகளால விளக்கிடலான்னு வந்து உட்கார்ந்துக்கிற குரு ஆச்சரியம். வார்த்தைகளால் விளக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ நாங்க எப்படியாவது நாங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு வந்து உட்கார்ந்துருக்கிற சிஷியன் அதை விட ஆச்சரியம். உட்கார்ந்துருக்கிறது ஆச்சரியம், புரியறது இருக்குது பாத்தீங்களா, ஆச்சரியமோ ஆச்சரியம். அது இறைவன் சொன்னார், நான் சொல்லு. சோ இப்ப நம்மளுடைய கோல் என்ன, ஸ்டூடெண்ட் ஷுட் கன்வெர்ட் ஹிஸ் ஏம். இந்த கிளாஸ்ல இருந்து யூ ஷுட் கன்வெர்ட் யுவர் ஏம் ஃப்ரம் ஏஐஎம், ஏம் குறிக்கோள். மனசாந்தி என்னுடைய குறிக்கோள் அல்ல, அது கிடைக்கும், யூ கேன் என்ஜாய். தூக்கி போடுங்களன்னு சொல்லல, தட் இஸ் நாட் மை கோல். ஐ ஷுட் கிளைம் ஜீவன் முக்திஹி. நாட் மனசாந்தி கிளைம் பண்ணிட்டு கூடாது, ஐ ஷுட் கிளைம் ஜீவன் முக்திஹி. ஆனா அதை அடைவதற்கு இது ரொம்ப அவசியம். எது இத்தனை நாள் சொன்ன பாத்தீங்களா, மன சிரவணப்ப சாந்தி, மன சாந்தி, நிதித்தியாசன சாந்தி, சமசாந்தி, இதெல்லாம் அவசியம், குவாலிபிகேஷன். இது இருந்தா தான் நாம எங்க போக முடியும், பாரமார்த்திக சாந்திக்கு போக முடியும். சோ இந்த அந்த அங்க அங்க போய் அந்த சாந்தியை பார்க்கும்போது நோ கர்மா இஸ் ரிலேட்டட், நான் பைண்டிங். எந்த ஒரு உறவுகளோ கர்மமோ அங்க இன்வால்வ் ஆகாது. இங்க எல்லாம் என்ன வரும், கர்மங்கள் இன்வால்வ் ஆகும். மனசாந்திக்கு என்ன ஆகும், யூ நீட் கர்மா. இப்ப கர்மயோகம் என்னங்க, கர்மம் இருந்தா தான் நீங்க கர்மயோகமே பண்ண முடியும். அதுல ஒரு இதெல்லாம் ஈஸ் கர்மா. அங்க என்ன கிடையாது, நோ நீட் ஆஃப் கர்மா. இட்ஸ் ரியல் எட்டர்னல், என்ன சொல்லலாம், நான் பிளக்சுவேட்டிங், ரியல் எட்டர்னல். தட் இஸ் எட்டர்னல் பீஸ். புரிஞ்சுங்களாப்பா, எதை எட்டர்னல் போடுறாங்கன்னு, அதுதான் எட்டர்னல் பீஸ். ஏன்னா எந்த வேர்டு போட்டா புரியுமோ, நான் இங்கிலீஷ் தமிழ் மாத்தி மாத்தி போடுறேன். இங்கிலீஷ் ஈஸியா புரியுது, எட்டர்னல் பீஸ். அதத்தான் இங்க சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. அந்த எட்டர்னல் பீஸ் தான் பிரம்ம நிர்வாணம். ரிச்சத்தின்னு போடுறாரு. ரிச்சத்தி வேற, ஆப்னோத்தி வேற. அப்படின்னா அவன் அதுவாக ஆகிறான். புரிஞ்சுங்களா, அறிவதின் அறிகிறான், அடைகிறான், ஆகிறான் தான் அர்த்தம். அந்த சாந்தி, அந்த சாந்தியில் அவன் டோலிங் இன் தட் மேட்டர், ஆனந்தம். அதுல குலாப்ஜான் ஊறுற மாதிரி அவன் என்ன ஆகிறான், அதுதான் ரிச்சத்திங்கிற வேர்டனோட மீனிங், நாட் ஆப்னோத்தி. ஏன்னா இங்க இருக்கிறதுல ஆப்னோத்தி, மனசாந்தி என்னது ஆப்னோத்தி பாருங்க.
சமண மனநம் என்னது சமாதமா எல்லாம் என்ன வேர்டு போட்டே இருப்பாரு. ஆப்னோத்தி 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 வேர்டு வில் பி யூஸ்டு. இங்க என்ன வேர்டு போடுறாரு? ரிச்சுதி, நாட் ஆப்னோத்தி. ஏன்னா போய் முடிச்சு டொல்லிங் இன் தட் ஜீரா. இனிமேல் அதுக்கு அந்த குலோப் ஜானுக்கு ஜீராலாம் தேவையே இல்லை. எடுத்து வெளியில போட்டால் அது எப்படித்தான் இருக்கும்? ஸ்வீட். அதனாலதான் ரிச்சதி வேர்டு போடுறாரு. இந்த அளவுக்கு தெளிவாக நம்ம 2வது அத்தியாயத்தை முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல இருந்து 3வது அத்தியாயம் போறதுக்கு முன்னால ஒரு பெரிய ஒரு இன்ட்ரடக்ஷன் தேவைப்படும். அடுத்த கிளாஸ்ல இருந்து 3வது அத்தியாயம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.